வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரிசர்ச் வச்சுக்கொண்டு போட்டு என்னடா அவங்க படிப்பிச்சாங்களா 3 years எடுத்து அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு 3 years எடுத்தாடா காண மாட்டேன் நான் 3C எடுத்துறாடா எனக்கு வேலை இல்லைன்றாங்கடா என்னடா அப்ப அவங்க சரி வேற அது இப்படியே போனா வாழ்க்கை மூணாவே மாத்துறாங்க பேய் காட்டுறாங்களே என்ன சிக் எடுத்து ரிசர்ச் இது என்ன என்னடா அப்பா வாழ்க்கை அட்டே என்னடா காலங்களும் போய்கிட்டு இருக்குது நமக்கு ஒருத்தரும் சிக்கிறான் இல்ல சிக்கினா வெளியே அனுப்பி விட்டு நாமளும் கொஞ்சம் காசுகளை பார்க்கணும்னா பூங்காவனத்துல பொடியோட அதுல இருந்து புலம்பி கொண்டு இருக்கிறான் என்ன டிவப்பமா இருக்கா அடே பொடியா என்னடா தனியா இருந்து ஜோதிட்டு இருக்கிற பூங்காவனத்துல பொடிதானே நீ நீங்களா இருக்கு அடே நான் இந்த ஒப்பனோட படிச்சனான்டா என்ன ஜோதிட்டு இருக்க நீ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு நீ அவன்ட பிள்ளை ரெண்ட பிள்ளை மேட்சாண்டா நீ சொல்லு என்ன பிரச்சனைன்னு சொல்லு உனக்கு என்னதுக்கு இப்ப ஜோதிட்டு இருக்கிற இல்லையா அங்க இப்படித்தாங்க நீங்களே உங்க அப்பா அம்மா இதை சொல்ல விளங்குறீங்க இல்ல உங்க படே நான் உன்கிட்ட கேட்கிறேன் சொல்லு நீ சொல்லு உனக்கு என்ன இல்லையாங்க இவங்க எனக்கு படிப்பிக்க சொன்னாங்க இது நல்ல பாடப்படா 3 years எடுத்தா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர மட்டும் சொன்னாங்க அடே பாத்தி மேல அப்படித்தானே சொல்லுவாங்க உனக்கு ரிசல்ட்ஸே தேவையில்லை தெரியும் வாழ்க்கையில நல்லா வரதுக்கு நல்ல ஐடியா இருக்கு நீ அங்கல நம்பி வா உன்ன நல்ல ஒரு வழி அங்க நல்லா நம்பி வருவ நீங்க அப்பாட சினிமா போட வேண்டிங்களா அதெல்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்பாவை நல்ல வழி படுத்துனேன்னா நீ வா தெரியல அப்பா இருக்கிறது இது கொஞ்சம் எங்களுக்கு கூட்டிட்டு போறீங்க இப்ப எல்லாருமே வெளிநாடு தான் போறாங்க வெளிநாடு போங்க இப்போ உழைக்கிறாங்க இல்ல அதுக்கு காசு எலும்பு நமக்கு சரி வராங்க அனுப்புறது நானோ நீங்க ஒன்றும் யோசிக்காத இப்ப எல்லாரும் வெளிநாடு போறாங்க வெளிநாடு போனா என்ன வேலைன்னு கேட்க மாட்டாங்க பொட்டையை கட்டி தருவாங்க உனக்கு வேணுமா வேணாமா வாடா படியா உள்ள வந்துட்டு என்ன மாதிரி ரெடியா போறதுக்கு அங்கிள் நான் ரெடிதான் அங்கிள் ஆனா எனக்கு எந்த நீங்களும் வெளிநாடு போக மட்டும் கூப்பிட்டீங்க எந்த நாடங்கள் வெளிநாடுடா கனடாக்கு தானே பாக்கல எடுக்கிறாங்க கனடாக்கு தான் போக போறோம் தெரியும் கனடா குளிருமே அங்கிள் குளிரிலே முயற்சி தான் உன்னை உயர்த்துமாடா குளிர வெயில பார்த்து நிக்க போறியா இல்லாட்டி இங்க பொம்பளை எடுக்க போறியா சரிங்க அது பரவாயில்ல குளிர் நாடு தானே சரி இப்ப என்ன நான் செய்யணும் என்ன இப்ப என்ன மாதிரி உங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் ஐசி இருக்கா உன்னட்ட டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்றேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணு சரியா அவங்க சொல்லுங்க நான் ஃபைலை தூக்கி எறிஞ்சு போட்டு சொல்லுங்க ஐசி இருக்கு ஐசி ஐசி இருக்காங்க ஐசில 10 போட்டோ காப்பி எடுத்துட்டு வா சரியா ஐசில 10 போட்டோ காப்பி ஓகே பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட் இருக்கும் பாஸ்போர்ட்டையும் போட்டோ காப்பி எடுத்துட்டு வா சரியா பாஸ்போர்ட் போட்டோ அதுல எத்தனை போட்டோ காப்பி எடுங்க அதுல தேவையில்லை தானே ஒரு 20 அடிச்சுட்டு வா காசுடா காணணும் என்ன அந்த தேவை 20 அடிக்க சொல்றீங்க தேவை இல்லைன்னு சொல்றது தேவைப்படலாம் சரி ஓகே 20 அடிக்கணும் வேற என்ன நீ மெடிக்கல் எடுத்தோம் மெடிக்கல் மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் மருந்து கவனம் போறீங்க மெடிக்கல் எடுத்து வர சொல்றேன் என்ன நம்பி ஒரு நாட்டுக்கு அனுப்பேக்க நீ அங்க போய் நோயில பரப்பி விட்டுட்டேன்னா ஏற்கனவே நல்ல வடிய மாதிரி இருக்கிற அங்க போய் நல்ல அதே மெடிக்கல் சரி ஓகே மெடிக்கல் எடுக்கிறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னா அடுத்தது ரூட் தான் இப்ப என்னது போறேன்னு நான் ரூட்டை சொல்றேன் படிவா ஞாபகம் வச்சு சரியா நீ தனியா தான் போகணும் இன்னும் தனி ஒன்றீங்களே ரிஸ்க் எடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கலாம் இருந்தாலும் நான் சொன்னதை மட்டும் யோசி சரியா அப்பாவுக்கு மண்டே சரியா நான் ரூட்டை சொல்றேன் படிவா ஞாபகம் சரியா ஃபர்ஸ்ட் நீ எங்க போற எங்கட கருத்துர கடற்கரைக்கு போற கருத்துர கடற்கரையில போய் அதுக்குள்ள விழுந்தேன்னு சொன்னா அங்கால இந்தியால நீ கடலுக்கு எல்லாம் குதிக்க சொல்றேன் என்ன கடலுக்கு எல்லாம் குதிச்சு போக சொல்றீங்க இந்தியாவுக்கு கனடா நீங்க இந்தியா இன்னும் சொல்றீங்க சரி போய் சரியா இந்தியால இருந்து நீ அங்கால நடந்துதான் போகணும் தாய்லாந்து வரைக்கும் தாய்லாந்து நடக்கணுங்க என்ன நடந்து தாய்லாந்து இதுல இருக்கடா இதுல இருக்கு இந்தியாண்டா இதுல இருக்கு தாய்லாந்துல இப்படி போனேன்னா போயிடலாம் சரியா ஏதோ சொல்றீங்க சரியா அப்படியே நீ தாய்லாந்து போயிட்டு அங்கால நீ கார்ல போலாம் யோசிக்க தேவையில்ல கார் ரூட் இருக்கு தாய்லாந்துல இருந்து மலேசியாவுக்கு கார் ரூட் அப்ப கார்ல இருக்கு நான் முன்னுக்கு ஓடலாம் கார் ரூட்ல போற ஆனா கார் கண்ணுலயும் தெரியாது நீ கார்ல கண்ணுலயும் படாம அப்படியே 10 கிலோல கார் போற ரோட்ட சொல்றேன் அந்த கார் போற ரோட்டால நான் போகணும் அப்போ நடந்தா போறேன் அது நடந்துதான் ஆனா கார் அடிக்கடி கார் வரும் இந்த லக்கு நீ இத போட்டேன்னு சொன்னா வந்து ஏத்திட்டு போறதுக்கும் வருவாங்க நீ யோசிக்காத ஆனா கார் ரூட்ல போற ஆனா காரை பார்க்க போற சரி அதுக்கு பிறகு நீ மலேசியால இருந்து ரொமேனியா வரைக்கும் ஃளைட் அதுக்கு அங்கால ஃளைட் இப்போ என்னால ஃளைட்ட காட்டுறீங்களே அங்கால போனீங்கன்னா அங்கால கனடா யோசிக்கிறதே இல்லை நீ ரொமேனியால இறங்கிட்டீங்கன்னா அங்கால கனடா தான் இறங்கினீங்கன்னா கனடா தான் சரியா
எல்லாம் வடிவா ஞாபகம் வச்சுட்டு நாளைக்கு ஒழிக்கிறோம். சரி சரி நான் அப்ப நான் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம கொண்டு வரணும். சரி ஓகே எல்லா டாக்குமெண்ட்டும் தேவை தானே? சரி ஓகே நான் கொண்டு வராங்க. அப்ப நான் போய் நீ சாமான எல்லாம் வாங்க வேணாங்க. ஓமாங்க போக போயிடுங்க சாமானா போயிட்டு வாங்க. உங்களுக்கு நான் போன் பட் இவனோட கதையோட கதையாவ நாளைக்கு வாண்ட எனக்கு விட்டுட்டு காசு விஷயத்தை பத்தி கேட்க விட்டுட்டானே. அதான் நமக்கு முக்கியம். சரி கோப்பான்ட்ட வேண்டி கொள்ளுவோம். சரி பொடி போனது என்ன செஞ்சு தெரியல. கோலண்ட் அடிச்சு பாப்போம் இது என்ன செய்யுது. சாமான் வேண்ட போறோம்னு போது என்ன குப்பி அள்ளிட்டு வரானோ தெரியா பாப்போம் அடிச்சு. அக்கா இது இந்த இதுக்கு சரி வருமா? இந்த கேட்டது சரி வருமா? எனக்கு கனடா போடுங்க 3 மணி இது போடுங்க வாரு. எனக்கு 3 நாள் இங்க வேற கனடா குளிர் தெரியும் தானே? அதுக்கு ஏத்த மாதிரி சுடுதண்ணி போட்டுட்டு இருக்கணுமா? அட என்னடா செஞ்சுட்டு இருக்கிற? என்ன எங்க நிக்கிற? என்ன சுடுதண்ணி போத்துல எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கிற? என்ன நடக்குது? ஓமாங்க இது கனடா தானே எங்க குளிர் தானே. அப்ப சுடுதண்ணி போட்டு ரெடி பண்ண தேர்தல் வச்சு குடிக்கணும் தானே. அப்ப சுடுதண்ணி போட்டுட்டு வாங்குறேன். நீங்க ஹீட்டர் வாங்குறேன். கேஸ் எல்லாம் கொண்டு போறேன். சமைச்சு சாப்பிடணும் தானே. எங்களுக்கு சாப்பிடாம என்ன செய்யறது? கனடா அல்லது இல்ல சாமான விட நீ இங்க இருந்து வேண்டிக்கிட்டு அப்படி இல்லங்க போ குளிர் தானே. எங்களுக்கு இது குடிக்க தானே. உங்களுக்கு விளங்காதுங்க. உங்களுக்கு இது விளங்காது. உங்களுக்கு தெரியாது நான் செய்யறேன்னு பாருங்க. நீங்க வாங்க அப்படி போடுங்க. அப்படி போடுங்க. சரியடா என்ன வேண்டுறாம வேண்டிக்கொண்டு ஒலிக்கிடுமா நீங்க நீங்க அக்கா இது ரப்பர் செய்யுங்க. கனடா போகணும் அக்கா. நீங்க ரப்பர் போடுங்க. நீங்க கனடா போறேன்னா இந்தியா வந்தாச்சு. நீங்க விட்டுருவாங்க இந்தியா அப்படின்னு செய்யணும். பத்து போன் அடிக்குது. நம்ம எடுக்கலாம் தெரியல. ஹலோ அட என்னடா அப்படியா வந்துட்டியா இந்தியாவுக்கு? அட எங்க நெட்வொர்க் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். எல்லாம் டாப் சீக்ரெட்டான நெட்வொர்க். சரி வச்சிருக்கீங்களே போன கொடுத்த நேரம் விட்டுருக்கலாமே. அடே யார்கிட்டையும் கொடுத்தா குடிச்சிருவாங்கடா. நீ செலவா வார. சரி அங்க விடுங்க. நான் இந்த கேஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். என்னால தூக்கி நடக்கல. எனக்கு இது வேண்டாம். நான் கடலுக்காக செத்துட்டு அடுத்து எங்க போறது சொல்லுங்க. அடே இப்ப நான் சொன்ன ரூட் ஞாபகம் இருக்கும். இந்தியால இருந்து நேர தாய்லாந்து போறேன். தாய்லாந்துல இருந்து அங்கால கார் ரூட் மலேசியாவுக்கு வந்துட்டேன். மலேசியால முன்னாடி நான் அதுக்கு தொடர்பு சரியா சொல்றீங்க. எனக்கு இங்க இருக்கு இந்தியா இங்க இருக்கு தாய்லாந்து எனக்கு நான் அங்க நிக்கிறேன்னு தெரியல. சரி நீங்க பாப்போம். சொல்றான் இந்த பக்கம் போறேன்னு தெரியல. இன்னும் தெரியல நேரம். அட்டே இந்த பிளான் படி இத்தனைக்கு அவன் மலேசியா வந்திருக்கணும். என் காணையில இங்க போயிட்டானோ தெரியா. இடம்பெல்லாம் தெரியாம இங்கேயும் போய் நிற்கிறானோ தெரியா. இல்லாட்டி ஆளுங்க செத்துக்கிட்டு போச்சோ தெரியல. பட்டி வந்தா தானே நானும் காசு வேண்டலாம். வீட்டுல காசு கேட்கலாம். நானும் மரவாசி காசை போட்டு அனுப்பி விட்டேன் இவ்வளவு தூரத்துக்கு. பொடிய காணையில ஆளுங்க காணையில நீயாடாடு வந்துட்டியாடாடு இங்க இருக்கிறீங்க. அடே நான் இங்க உன்ன வழி அனுப்பி வைக்க வந்தனாண்ட. நீ அங்கால இவ்வளவு தூரம் நடப்பாதையடா நடந்து வந்துடலாமடா. அங்கால பிளைட்ல போகணுமாடா. கூட்டிட்டு வந்துருக்கா நடத்தி கூட்டிட்டு வர விட்டு அடே நீ களவா போறேன்டா. அந்த ரிஸ்க் இருக்கணுமாடா. சரியா நான் இப்ப மலேசியாவுக்கு வந்துட்டேன். நான் கனடா போகலையே. நீதான் கனடா போற. கனடா போய்க்குள்ள நீதான் கனடால போட்டு இருக்கட்டு மாடா. இப்ப நீ அரவாசி தூரம் வந்துட்ட. இங்க இது மாதிரி வெளிநாடுதான் வெள்ளக்கார நாடுதான் தெரியும். அரவாசி தூரம் வந்தபடியா நீ எனக்கு பேசின மாதிரி இப்ப எனக்கு அரவாசி காசு நீ தர. இது என்னடா குட்டி இது? நீ கனடால போனீங்க இதை விட பெரிய குட்டிகள் எல்லாம் பாக்கலாம். இதுல காட்டி காட்டி பேர் காட்டாதீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல கனடா இறக்கி கனடா இறக்க. நீ கனடாவுக்கு போயிட்டு என்ன கை கழுவிட்டு என்ன நான் என்ன செய்யறது? நீ இப்ப எனக்கு அரவாசி காசு வெட்டினா தான் நான் அங்க கனடாவுக்கு பிளைட் காசு என்ன இப்போ சொல்றீங்க? கதைக்கு வெயிலாங்க. நீங்க அப்பா சினிமா போய் ஃப்ரீயா ஃப்ரீயாடா. எனக்கும் காசு என்ன மரத்திலேயா காய்க்குது எனக்கு. அடே சரி காசுக்கு அந்த கேஸ் இது எல்லாம் மாறி போட்டாங்க. தேவையில்லை இந்தியாவில முடிச்சு வந்துட்டு தேவையில்லை விடுங்க. அடே நீ காசு வேண்ட போறேன்னு கேட்க நான் நினைச்சேனாண்டா நீ பெரிய பணக்காரனா இருப்பேன். சரி நான் அப்ப அந்த காணி எழுதி வேண்டோமா வந்து தெரியாதுங்க அப்பாவுக்கு. சரி அடிச்சு சொல்லு அவனுக்கு சொல்லு இருக்கா. மிச்ச காசுக்கு நான் என்ன செய்யறது? நீ அடிச்சு சொல்லு இருக்கா. அப்பா அப்பா கனடா வந்துட்டேன் அப்பா.
என்னடா கனடாக என்ன இங்க 1008 வேலை கிடக்கு கனடா காணையில என்னது என்ன சரி சரி நகர வசம் பிடிச்சி நகர மாடு ஒரு அவுட்டு போட்டு ஒரு பால் வருஷம் புடிச்சு வேற சொல்றாரு இவன் அப்ப வெளிநாடு புள்ள கடைக்கு புடிச்சு பாரு வெளிநாடு என்னன்ற ஓனி உங்களோட படிச்ச சின்ன போய் நான் போறேன் அடே சின்ன படி என்னன்னு தெரியலையா அடே அட இவனோட ஓனி பயம் இவர் என்ன ஐயோ இவன் அப்போவே கறி வேலை செஞ்சு அவன் அப்படித்தான் கேட்பான் சின்ன பொடியில என்ன அப்படித்தான் நீ ஒன்னும் யோசிக்காத உன்னா கனடால இருக்கிறது இந்த பொறுப்பு சரியா நீங்க என்ன கூட்ட கொண்ட குடும்பங்களே நீ யோசிக்காத நான் இல்ல கனடால இருக்க போறேன் நீ அவன் தருவான்டா வாழ்க்கை நல்லா இருக்கணும் பொடியன் காலியவன் செய்ய அடிப்படையும் அவன் நல்ல பொடியன் செய்வான் நீ கதை அப்ப நான் வந்துட்டு நீங்க அந்த மாடு கட்டுற காணி இருந்தாலும் குடும்பம் இந்த மாடு நிக்கட்டு சரி இவர் மாடு விற்க போறாரு நம்ம குடும்பம் அந்த காணி இருக்கா குடும்பம் அங்க போய் எடுக்கலாம் அவர் சொல்றேன் காணியில வாங்கலாம் குடும்பம் அப்படி என்ன குடுக்குறது அங்க எனக்கு அங்க இருக்க சொல்லி அப்பா அடே பொடியா இங்க இந்த பொடியை நான் கனடால இருக்கிறேன் தெரியும் எனக்கு காசு முடியுது தானே நீ அந்த காணியை இருக்க பார்த்து முடிச்சு விடு அவன் நல்லா இருந்தா ஒரு காணி என்ன ஒரு காணி 10 காணி உனக்கு வேண்டி தருவான் யோசிக்காத நான் இருக்கிறேன் இல்ல அவனை கனடால மாடு உள்ள காணிமே பாலுங்க காணிக்க எத்தனை இருக்கு சரி குடும்பம் சரி நீ என்ன சொல்லுற சரி நான் செய்யறேன் கட் பண்ண நீ தெரியும் சரி இப்ப நீ மலேசியா ஏர்போர்ட்டுக்கு போனேன்னா நேரா ரொமேனியா தான் தெரியும் நீ ரொமேனியால இறங்கினோம்னா காட்டுக்கால நான் கனடா போகணும் நீ ஓகே வேண்டி கேட்கிற தெரியும் அடே காடு மேல தாண்டி எல்லாம் போனா தாண்டா அது ஒரு இந்த பயணமா இருக்கு உனக்கு ஒரு என்னது சொல்றது ஒரு புத்துணர்ச்சியான பயணமா இருக்கு மேடம் நீ விளங்கிட்டு போவன் நீ சண்டை கொடுத்து இல்ல ஸ்கவுட்ல இருந்த நீ இல்ல காட்டை பார்த்து பயப்படுறா நீ சரி வாங்க பிளைட்டுக்கு போகும்பா அப்படியே பிளைட்ல ஏத்திட்டு நேரா ரொமேனியா தான் இறங்குறேன் நீ ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல அப்படியே போயிடறாங்க அவ்வளவுதான் ரொமேனியா இறங்கினா சரி கனடா வந்துட்டு ரொமேனியால இறங்கினா கனடாண்டு நெக்க வண்டியா தெரியும் யோசிக்க தேவையில்லை சொல்றீங்க ரொமேனியா இது அப்ப சரி குளிர் ஒரு பக்கம் இவனுக்கு போன் அடிச்சா அப்ப மிச்ச காசு கட்டி விட்டுருவான் அப்பா பாவமாங்க தனியா ஒரு காணியை வித்து போட்டுதான் இது சரிபடாது என்ன இப்ப காடு மலை ஆறுண்டாங்க இந்த காடு மலை அங்கால ரோடாவோட பிடிச்சிங்களா பஞ்ச சின்ன வயசுல பார்த்த ரோடா வச்சு காடு மலை அங்கால கனடா அவ்வளவுதானே இப்ப நான் போறேன் இதை விட்டு இதெல்லாம் விட போறேன் சிம்பிளா போறேன் எல்லாம் ஓகே போ தான் காடு இருக்கு போட இருக்கு காட்டு கால விடுவோம் காட்டு கால போவோம் புரியலாம் காடு இருக்கு சத்தம் இருக்கு நாயெல்லாம் சத்தம் இருக்குது இங்கிட்டு தெரியல பயமாக உனக்கு போன அடிப்போமோ நாய் சத்தம் எல்லாம் கேட்டது பயமாக கிடக்குது சாப்பிடும் போல இருக்கு காடுமே உள்ள கரையில் நிற்கிறாங்க தானே புளிய சனியில மியா கைவா குடும்ப கட்டுப்பாடு ஓ கமலா நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயோ இது நான் சொன்னாலும் பெரிய கரையை கூட யாழ்ப்பாணத்துல இது வாரணும் இது கனடா சித்தப்பா இருக்கு சித்தப்பா காய்ச்சல் அவன் பார்த்துட்டு போறேன் கனடாக்கு நீங்க ஃளைட்ல போலாம் என்னத்துக்கு நீங்க நடந்து வரீங்க ஃளைட்ல போலாம் நான் யூடியூபர் இருக்கேன் யூடியூப் சர்வே பண்ணி போறது காட்ட போறேன் அதுக்காண்டி வந்து நான் ஓ நீங்க சர்வே பண்றீங்களா வாங்க நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சர்வே பண்ணுவோம் என்ன விடுங்க சார் நான் பக்கத்துல இருக்க மாமா பார்த்துட்டு போறேன் சார் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் சார் நீங்க எங்க இருந்து வருது வாரு சிங்கிள் யாருமா எல்லாம் கேட்கிறேன் சிங்கிள் இல்ல நான் மேரிட் ஐயோ நீங்க மெரிட்டா வேணுங்க எனக்கு பிரச்சனை இல்ல நான் வந்துட்டேன் என்ன விடுங்க நான் பாத்துக்கோ யாழ்ப்பாணத்துல இருந்து வாருங்க நல்ல திருவிழா வர வருதுங்க முடிச்சுட்டு என்னத்துக்கு நீங்க நீங்க அழுதுருப்பீங்க உண்மையா நான் நல்ல பாடம் எடுத்தேன் 3C எடுத்தேன் படிப்பு கேட்க தெரிய ஆரம்பிச்சேன் நான் 3C எல்லாம் எடுத்து வந்தானுங்க கொஞ்சம் வந்து வேலை செய்யலாம் ஒருத்தர் மாத்தி போட்டானுங்க சாப்பாடு காணியும் எழுதி வாங்கி போட்டானுங்க என்ன விரும்புவோம் நல்ல வேலையோட பார்த்துட்டு போறணுங்க என்ன விரும்புவோம் என்ன விரும்புவோம் ஏஜென்சி நம்பர் இருக்கா நம்பர் இருக்குமோ என்ன சனிக்கோ ஒருக்கா போடுங்க அது நீங்களும் ஆனா எங்க பொறுமை நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளரன் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார். ஐயோ நீங்க தொடர்புல இருக்கான நமக்கு இந்த அனுப்பி போடுவோம் மலேசியால உள்ள காரியோட நிக்கிறார் போல நீங்க அழகாங்க என்ன ஒரு எனக்கு கவலையா இருக்கு தம்பி. அதனால நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இங்க ஒரு வேலையை ஒண்ணு தரவா. ஓ நீங்க தாங்க நான் வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் தந்தீங்கன்னா சரி இல்ல சம்பளம் என் ஃப்ரெண்டோட நான் உன்கிட்ட கூட்டிட்டு போறேன். நீங்க காய்ச்சி வேலையா பாருங்க.
சம்பளம் ஜோதியா செய்யலாம். ஆனா இங்க நீங்க பொழுதாரு நல்ல வண்டி வச்சிருந்தாலும் நீங்க நல்லா ஆகணும். வண்டி உள்ள உங்களுக்கு மூளை நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன பண்ண விடுங்க வாங்க. ஜெயில போகாம இருக்கிறது வெளியே செய்யலாம். தம்பி அந்த வேலை செய்யுங்க அங்க ஆட்கள் வந்துருவாங்க பாருங்க. அதான் சமைக்கிற இடத்துல பாருங்க பெரிய பாங்க போன வச்சுட்டு வேலையை செய்யுங்க ரெடியா. சும்மா எந்த நேரம் போன் எடுத்துக்கொண்டு கனடா போர்டர்ல வச்சு போயிடுச்சு. அது எங்கட போன நீங்க கேட்க கூடாது. வாய் சரியில்லை வேறது இது யாழ்ப்பாணம் தான் தெரியும் தானே. நம்ம ஒரு பொடி தம்பி வாங்க எந்த நீங்கள் சொன்ன தம்பி நான் கல்யாணம் கட்ட அங்க ஏரியா தானே. ஐயோ அப்ப என்ன இருக்கிறீங்க சரி பாக்குறேன். நல்ல வேலை கொடுங்க பாவம் கஷ்டப்பட நானே அழுதுட்டேன் கதையை கேட்டு. அவ்வளவு கஷ்டமா தம்பி நீங்கள் வளர்ந்துருக்கீங்க நான் சொல்ல இல்லாட்டி வேற மொழியா சரியோ நீங்க கனடா வந்துருக்கீங்க இது வேற மொழி. நாங்க எனக்கு இதான் பிடிச்சு கூட கனடா சரி நான் அப்படியே வாழ்ந்தேன் யாழ்ப்பாணத்துல எனக்கு இதான் பிடிக்காது. கதையை குறிங்க தம்பி சரியா. வேலை வந்து தம்பி 8 hours நீங்க வேலை செய்யணும் சரியோ. நீங்க மெட்டது உங்களுக்கு சேலரி 2000 தரோம் சரியோ. 2000 கனடா டாலர் வந்துரும். தம்பி ஜாப் பண்ணணும் என்ன அப்படி கேட்க கூடாது. நேரம் எடுத்துல அப்படி போக கூடாது. இப்படிதான் போகணும் சரியோ. உங்களுக்கு 2000 சம்பளம் சரியோ. 8 hours work சரியோ. இப்ப இந்த 2000த்துல தம்பி சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு சரியோ. உங்களோட ரூம் வாடகை வந்து 1000 ரூபாய். ஓகே மெட்டாது இப்ப நீங்க ஒர்க் வந்திருக்கீங்களா இந்த கடைக்கு. இப்ப எனக்கு நீங்க ஒர்க் வாரதால நீங்க எடுக்கிற சம்பளத்துல டாக்ஸ் ஒன்று இருக்கு சரியோ. அது 200 ரூபாய் 1200 ரூபாய் முடிஞ்சது. மெட்டாது நீங்க தண்ணி இப்ப வீடு இருந்தா கூட தண்ணியோட சேர்த்து வராது சரியோ. அது தண்ணிக்கு தனியா இருக்கும் கரண்ட்டுக்கு தனியா இருக்கும். உங்களோட சாப்பாடு அதுக்கு 500 ரூபாய் வேணும். 1500 பிளஸ் 200 700 1700 ரூபாய். மெட்டது தண்ணி கரண்ட் எல்லாம் சேர்த்து 2200 ரூபாய் வருது தம்பி. ஓகே அது அப்படி நீங்க 2000 தான் எனக்கு காசு ஆகுங்க. 2000 போனா 200 அப்ப இருக்கிற ஊர்ல அப்பா இருக்காரு அப்பா இருக்காரு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல தம்பி ஊர்ல செஞ்சுட்டு போனீங்களா தம்பி கனடா வெள்ளக்காரங்க அங்கே இந்த வெள்ளக்காரி நீங்க வெள்ளக்காரி நீங்க வடிவா இருக்கீங்க சரி. அந்த வெள்ளக்காரி பிடிச்சீங்கன்னா அவன் இந்த சிட்டிசன் நீங்க பிடிச்சா வீட்டோட மாப்பிளா போலாம் தம்பி. 3 கடை இருக்கா பாக்கா 3 கடை இருக்கு. 3 அழித்து வெளியே பாடுங்க. நீங்க மேரேஜ் மட்டும் பண்ணுங்க 3 கடை இருக்கா பாக்கா. ஏதோ அவனும் அப்படித்தான் வெள்ளக்காரி என்ன மாதிரி போட்டுறாங்க. நான் உங்க நம்பர் நீங்க சொன்ன ஆள் வராங்க கல்யாணம் கட்டி நீங்க சொல்றீங்க சொன்னா அதுல நான் நம்புறேன். நாங்க இப்ப என்ன நான் செய்யணும் என்ன வேலை நான் செய்யணும்னு சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப நீங்க சமைப்பாங்க வேலை செய்வாங்க. நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுங்க சரியோ. இப்ப வேலை செய்யறாங்களான்னு சொல்லி இப்ப நீங்க புதுசு தானே உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்புறேன். அவங்க வேலை செய்யறாங்களா அவர் சமைக்கிறவர் சரியா. அவர் வந்து சுரேஷ் சமைக்கிறவர். ஓகே இவர் வந்து கேஷியர் வந்து கமல் சரியோ. இவர் 2 பேரும் வேலை செய்யறாங்கன்னு பாக்கணும் உங்களோட வேலை சரியோ. இல்ல இல்ல அதான் 2022 இந்த ஜோக் முடிஞ்சது. நீங்க கொண்டு வர 20 முடியுது. ஓகே அவர் அங்க அந்த வேலை வாங்க நீங்க வேலை பாக்குறான்னு மட்டும் தான் சொல்லணும். ஓகே சரி சரி நீங்க கவலைப்படாங்க. நான் எப்படி உங்க கம்பெனியை கொண்டு போறேன்னு பாருங்க தெரியுது. அவன் சொன்னா தான் என்ன செஞ்சிருப்பேன் அந்த இடம் தான் தெரியும். உங்களை மனுஷன் சிரிக்காம இப்போ மனுஷன் கூட நீங்க வேலையை தான் நீங்க வந்துருக்கீங்க பாத்துட்டு போக மாட்டேன். சரி 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 நான் பாக்குறேன் சரி வராது. நான் ஒழுங்கா வேலை செய்யணும் மரியாதை வேலை செய்யுங்க. ஓகே இதுதான் இப்போ கனடால இப்படித்தான் இருக்கு. முடிச்சு வேற சாமானதான் இப்படித்தான் போகணும். இப்படித்தான் இருக்க போகுது பாருங்க. ஓகே அடுத்தது பாருங்க இப்படி நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு நாள் லைவ் வந்து அடுத்தது பாருங்க இப்படிதான் பிடிச்சலாம். இந்த கனடால இப்படிதான் வெள்ளக்காரலாம் திரிவாளோ பாத்தீங்களோ. அடுத்த பாருங்க கனடால முதலாளிமார் வந்து இந்த இப்படித்தான் இருப்பின முதலாளிமார்கிட்ட மூஞ்சியில உங்களுக்கு காட்டுறாங்க. இப்படிதான் கனடா என்ன செய்யுங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்க $200 கூட வேணும் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நான் இது எல்லாம் சம்பாதிக்கிறேன். நீங்க ஸ்ரீலங்கால செஞ்சிருப்போம் சரியோ. இது கனடா இங்க இருக்க 2000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தான். 2000 கூப்பிட்டவன அவரை சார் வரட்டும் அவரை கூப்பிடுறாங்க சரி
அடிக்காங்க அங்க அவருக்கு குஷிங்க ஏசமா ஐயோ வந்துட்டாங்க ஆமே ஏசமா ஓட்டு வேலையும் செய்யல ஆனா இப்ப தமிழ்ல கேக்குறாங்க நீங்க அடிக்கடி தான் நீங்க கதைய மாத்தாங்க சரியோ வாட் எடுக்கிறேன் சார் என்ன சார் இவர் என்ன தம்பி கறி வேணும் சார் சரி சரி வராது வேலை செய்யல சரியோ நான் 2000 சம்பளம் கொடுத்தேன் நான் ஆனா ஓ 2000 தம்பி நீங்க வரேன் சரியோ நீங்க அவரோட பேசிக்கொள்ளுங்க என்னோட கதை வரும் மேனேஜர் டைவர்ஸ் பண்ணிட்டேன் நான் அவளை நான் வேலையை கொடுக்குறேன் நம்ம எப்படி சும்மா அது இன்னும் மேலே மூசா கூட்டிட்டு பத்து காணி வாண்டி பார்த்து வச்சிருக்க காசன் நல்ல ஒரு ஆக்சிடென்ட் ரெண்டு கொண்டு வா போட்டாங்களா அந்த அடிக்கல கொண்டு பூசி எடுத்துட்டு போங்கடா கழிச்சு போட்டாங்களா இந்த பொழுங்குடா நினைக்கலாம் இழுத்துட்டு போங்கடா இது ஒழுங்கு ஓ மாமா அந்த அடிக்கல பூசி ஊத்திட்டு போங்க மாமா இந்த முறை விளைச்சல் நல்லா வந்து போமாடா இந்த முறை பரவாயில்ல எங்களுக்கு பரவாயில்ல நல்ல பர்த்டேக்கு வயசு வந்து முடிச்சு விடுவாங்க பாக்குறேன் அப்படி இருக்கிறீங்க கனடா போனீங்களா கனடால இப்ப அந்த கனடாவில அங்க ஒரு கூலி இப்ப வளர்ந்துட்டு தானே அங்க கனடா பட்டம் பெற்ற ஓ அங்க போறோம் அந்த சானிடைசர்ல காணிட்டு காய்கறி சரி அங்க என்ன இப்ப லீவ்ல வந்தீங்க ஓ அங்க ஒரு ரூபாய் லீவ்ல வந்தா அது அங்க இல்ல நான் தான் அங்க பாக்கணும் இதுகள்ல இருந்து இல்ல நான் தான் பாக்கணும் எல்லாம் கூட ஒரு ரூபாய் லீவ்ல வந்துக்க போறோம் வேற காய் டேய் இப்போ அவன் அங்க துரத்தி விட்டுருக்காங்க அங்க தடவி போட்டு எக்ஸோல ஊசி போட்டு இங்க கூட்டிடுவாங்க நீங்க வெட்டி பேச்சு போங்களா நீங்க உங்களோட மாடு வக்கீல கனடாக வருவாங்க இது தெரியாம இந்த ஓட்டையை கட்டி வைக்க பார்த்தேனேடா நான் அப்பயே சொன்னா அவட புத்திய பாரு முடிய பாக்க கல்ல மேல இருக்கு நீராண்டா சொன்ன வெளிநாட்டு நான் சொன்ன வந்தா அவர தாப் வந்துச்சு ஹீரோ தலைக்கு வந்து தலபாடு சரி இன்னும் கூட கதைக்கிறீங்க நாங்களும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த வீடியோலுமே இதை பத்தி சொன்னா இல்ல இப்ப இந்த வீடியோல சொல்லலாம்னு தோணி இருக்கு ஓகே என்னடா இதே மாதிரி வீடியோ நாங்க தொடர்ந்து போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா இருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க